அதனால மௌத்த நினைச்சா மௌத்தாயிட மாட்டோம். சில பேருக்கு அதை சொன்னாலே அதிர்ச்சியா இருக்கு. மௌத்த பத்தி பயான் செய்தாலே நாளைக்கு பாதி கூட்டம் குறைஞ்சிரும். அசரத்து சப்ஜெக்ட் இப்படில போயிட்டு இருக்குண்டு. மௌத்த நினைச்சா ஹயாத்து நீளும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. பெருமானார் சொன்னாங்க, எப்ப வா, எங்க இருக்கிறியோ, எங்க போறியோ, எங்க வரியோ, யார்கிட்ட பழகிறாயோ, மரண சிந்தனை விட்டுறாத. மௌத்து சிந்தனை என்பது நீ நல்லா இருப்பதற்கு அது வழி. நம்பர் 2, வலைக்க பிஷ்ஷுக்குர். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நான் சொன்ன அந்த விஷயத்தை ரசூல் சொன்னாங்க, எப்ப வா, எப்பவும் நன்றியோடு நடந்துக்க. எந்த மனுஷன் எந்த உபகாரம் செய்தாலும் மறக்காதே. யாரு உபகாரம் செய்தாலும் மறக்க கூடாது. நாம யாருக்காவது உபகாரம் செய்தால் அப்போதே மறந்துடணும். நமக்கு யாராவது உபகாரம் செய்தால் ஹயாத் வரைக்கும் மறக்க கூடாது. நம்ம யாருக்காவது கொடுத்தவங்கள மறந்துடணும். நமக்கு யாராவது செய்தால் மறக்க கூடாது. இன்னைக்கு அப்படி மாத்தி இருக்குது. இவர் யாருக்காவது கொடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன், அன்னைக்கு அவர் நல்லா இருக்க நான் தான் காரணம், அவர் வியாபாரம் ஆரம்பிச்சாரு நான் தான் பணம் கொடுத்தேன். அதை அப்பவே மறக்கணுங்கிறாங்க. ஆனா உனக்கு கிடைத்ததை மறக்க கூடாது. மௌத்து வரைக்கும் நீ நன்றியோடு வாழ்வாயாக. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்துவாயாக. அடியார்களுக்கும் நன்றி, அல்லாஹ்வுக்கும் நன்றி. நீ நல்லா இருப்பேன்னாங்க. உனக்கு வரக்கூடியது வந்துகிட்டே இருக்கும், நியாமத்து இருக்கும், சுகம் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ரசூல் சொல்றாங்க, உன்